ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு handstalk. நம்ம சேனலில் எப்போவுமே நிறையா ஹெல்தியான ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலையும் ஒரு ரொம்ப ஹெல்தியான ஒரு தோசையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட டயட்டில் பயிர் வகைகளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜென்ரலாக எல்லா ஹோல் கிரெயின்ஸ்லேயுமே நிறையா ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட், அயன், ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால ஹார்ட் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே ஒரு ஹெல்தியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹேர்ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களோட டயட்டில் டெய்லி ஒரு பயிர் வகைகளை சேர்த்துட்டு வந்தால் அவங்களோட ஹேர் க்ரோத்தில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோவில் அரிசியே சேர்க்காம 9 வகையான பயிர்களை மட்டும் சேர்த்து செய்கிற நவரத்தின தோசையோட ரெசிபியை பார்க்க போகிறோம். இந்த தோசைமா வரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை சோளம் 1/2 கப், கம்பு 1/2 கப், பச்சைப்பயிறு 1/2 கப், காஞ்ச மொச்சை 1/2 கப், காராமணி 1/2 கப், சோயா 1/2 கப், ராகி 1/2 கப், கொண்டக்கடலை 1/2 கப், ராஜ்மா 1/2 கப். இப்போ இந்த எல்லா பயிர்களையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். ஓவர் நைட் நல்லா ஊறின பயிரை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். இதோடு சேர்த்து 10 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 10 காஞ்ச மிளகா, 6 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்ல நைஸாக மாவை அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மாவை அரைச்சிக்கணும். தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இந்த நவரத்தின தோசைக்கு மாவு புளிக்க தேவையில்லை, அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானோடனே தோசை ஊற்றிக்கணும். நார்மல் இரும்பு தோசை கல்லையும் இந்த தோசை நல்லா வரும். இந்த மாவு அரைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் 9 வகையான பயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் எத்தனை வெரைட்டி ஆஃப் பயிர் இருந்தாலும் அத்தனை வெரைட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். 3-4 வெரைட்டி ஆஃப் பயிரை வச்சும் இந்த தோசையை பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு இந்த தோசையை செஞ்சு கொடுக்கும்போது இதில் கீயோ பட்டரோ ஆட் பண்ணிக்கலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை அடுத்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கணும். 2 பக்கமும் இந்த தோசையை நல்லா வேக விடணும். பயிர்களை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டதுனால இது ஈஸியாக வெந்துடும். குழந்தைங்களுக்கு காரத்தை கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான நவரத்தின தோசை ரெடி. இந்த தோசைக்கு பீட்ரூட் சட்னி செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா இதை விட ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. பீட்ரூட் சட்னியோட ரெசிபியை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.